ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 23, 24 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த சாப்டர்ல 2 விஷயத்தை பார்க்க. ஒன்று, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம், அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் பரிசுத்தவான்களே. அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனை நேசியுங்க அப்படிங்கிறார். அவர் மேல அன்பு செலுத்துங்க. நீங்க எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறீங்க? ஆலயத்துல நிறைய பேர் இன்னைக்கு வராங்க. எதுக்காக வராங்கன்னா, ஆலயத்துல வந்தா ஏதாவது கிடைக்கும், தேவன் ஏதாகிலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அப்படி வரக்கூடாதுங்க. நான் தேவனை நேசிக்கிறேன், என் அப்பாவை, என் தேவனை நான் தரிசிக்க போகிறேன், ஒரு வார்த்தையை கேட்க போறேன், அவரை ஆராதிக்க போகிறேன், அவருடைய சமூகத்துல மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிக்க போகிறேங்கிற அந்த ஆசையோடு வாங்க. தவறு இல்லை, தேவைக்காக வருவது. ஆனால் முழு எண்ணம் எதுல இருக்கணும்னா, அவரில் அன்பு கூறுவதில் இருக்கணும். அவர் சொல்றாரு, அவரில் அன்பு கூறுகள். உண்மையானவனை கர்த்தர் தற்காக்கிற, அவனை பாதுகாக்க, உண்மையா அவரை தொழுது கொள்ள, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எங்க இருக்கிறார்? பக்கத்துல இருக்காரா? சமீபத்தில் இருக்கிறார். உண்மையான பாதுகாக்கிறார். இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். இடும்பு தொல்லை கொடுக்கிற மத்தியில கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். ஒன்று, கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அன்பு கூறுங்கள். இரண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க. பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமானதா, தைரியமா இருக்கும். உங்க இருதயத்தை கரைய விட்டுறாதீங்க. அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களுக்கு பூரணமா பதிலளிப்பார். அது மட்டும் இல்ல, உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தைரியமா இருக்கும்படி, எதை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உங்களுக்கு பதில் செய்வார். உங்களுக்கு பதில் வரும், உங்களுக்கு நன்மை வரும். நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்குமான பெரிய காரியங்களை அவர் செய்து முடிப்பார். ஆகவே நீங்க அதை என்ன பண்ணாதீங்க, நீங்க உங்களை நீங்களே தாழ்வா நீங்க நினைச்சுக்காதீங்க. இந்த ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்கள் பரிசுத்தவான்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல வந்து காத்திருக்கிறவர்கள். வாரத்துல ஒரு நாளாகிலும் ஒரு 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். நீங்க காத்திருக்குதல் வீணாய் போகாது. நிச்சயம் அவர் உங்களை பாதுகாப்பார். நிச்சயம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தரை நம்புகிறவர்களே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரித்து பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆண்டவரே நேசிக்கிறோம், உம்மிடத்தில் அன்பு செய்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். நீங்க எங்களை ஸ்திரப்படுத்துவீங்க, எங்களை பாதுகாப்பீங்க, எங்களை பூரண சமாதானமா வச்சுக்குவீங்க. பார்க்கிற பிள்ளைகளெல்லாம் அப்படித்தான் வச்சுக்க போறீங்க. எல்லாரும் அப்படி வைக்க போறீங்க. அதற்காக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.